ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி மில்கி மிஸ்டோட அந்த ஹை ப்ரோட்டீன் பன்னீர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது பன்னீரை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கிடையில் நம்ம மசாலாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேங்க. இந்த மசாலாஸோடு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை வந்து ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாங்க, டேரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அப்போ தான் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பன்னீர் கிரேவி வந்து ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.